அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த படம் ரோம் பட்டணத்தை பற்றிய ஒரு படம். எப்படி லண்டன் பட்டணம் ஒரு பெரிய பட்டணமாய் நாம் அறிந்திருக்கிறோமோ, உலகத்தில் பெரிய மெகா சிட்டிஸ் இருக்கிறது. இங்கு துபாயே ஒரு பெரிய பட்டணமாகவும் இருக்கிறது, தேசத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. அதே போல அந்த காலத்திலே 2000 ஆண்டுக்கு முன்பதாக ரோம், தமிழிலே ரோமாபுரி அல்லது ரோம் பட்டணம் என்று அழைக்கப்படுகிற அந்த பட்டணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து விசுவாசிகளை சீஷராக்கி சபைகளை நிறுவினார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கு சபைகள் ரொம்ப கிடையாது. ஆனால் ஆண்டவர் மக்களை இன்னொரு தேசத்துக்கு கொண்டு வந்து, நம்மை போல தமிழ் மக்களை கொண்டு வந்து பல மொழிகளை பேச கொண்டு வந்து இங்கு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் சீஷராக்கப்பட்டு சபைகள் வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். அதே போல ஆதி காலத்திலே திருச்சபை வளர்ந்த போது பெந்தேகோஸ்தே நாளிலே ரோம் பட்டணத்திலிருந்து வந்த யூதர்கள் முக்கியமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கு சென்று அந்த சபை வளர்ந்தது. இந்த நிருபத்தை எழுதும் போது பவுல் அப்போஸ்தலன் அந்த பட்டணத்துக்கு சென்றதில்லை. ஆனால் கடைசியாக 2 ஆண்டுகள் அங்கு இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாக மரித்தார். ரோம் பட்டணத்து விசுவாசிகளில் நிறைய பேர் யூதர்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். நாம் பைபிளில் படிக்கிற புற ஜாதியார் அல்லது புறவினத்தார், ஜென்டைல்ஸ், யூதர் அல்லாத பல தேசத்தைச் சேர்ந்த மக்களும் இருந்தார்கள். இவர்களுக்கு ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை விளக்கமாக போதிக்க வேண்டும் என்றுதான் இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார். நம்ம பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கின்றன. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 27 புத்தகங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதினாரு. ஆனா எத்தனை பேர் அதை எழுதினாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எத்தனை பேர் எழுதினாங்க மொத்தமா? பைபிள்ல புதிய ஏற்பாடு ரொம்ப லேசா ஞாபகம் வச்சுக்கலாம். எத்தனை புத்தகம் இருக்குன்னு தெரியும் நமக்கு. புத்தகங்கள், புக்ஸ், நியூ டெஸ்ட்மெண்ட்ல 27. ரைட். இந்த மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். 27 2 எவ்வளவு? 9 பேர் எழுதினாங்க. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்புறம் பவுல், பேதுரு, யூதா, யாக்கோப்பு, எபிரேயர் நிருபத்தை எழுதினவர். இது மாதிரி அவர் எழுதினவர் யாருன்னு ரொம்ப குறிப்பா சொல்ல முடியாது, ஒரு கணிப்பா தான் சொல்ல முடியும். ஆனால் யூத முறைமைகளை அறிந்த ஒருவர் அதை எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி சில தகவல்கள் நமக்கு தெரிந்தால் வேதத்தை வாசிப்பது இன்னும் கருத்தோடு வாசிக்கலாம், ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விளக்கத்தோடு நாம் வாசிக்கலாம். ஆகவே இன்றைக்கு ரோமர் நிருபம் முழுவதும், ரோமர் அப்படி என்றால் ரோம் பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகள், ரோமன்ஸ், நியூ டெல்லி ஐடிஸ் அப்படின்வாங்க, நியூ டெல்லி பட்டணத்தில் வாழ்றவங்க. அதுபோல ரோம் பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு கடிதம் போல எழுதுகிறார். 16 அதிகாரங்களை அங்கு நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த புத்தகத்தில், இந்த நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். 27 புத்தகங்களில் 13 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதினது. இந்த நிருபத்தில் ரட்சிப்பு என்றால் என்ன? நாம் இங்க இருக்க அதிகமானவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நான் வேலை செய்யறோமா இல்லையா அது நமக்கு தெரியும். திருமணமா இருக்கா இல்லையா நிச்சயமா தெரியும். திருமணமா இருக்கா அப்படின்னு நம்ம யாராவது ஒத்துட்டு கேட்டா ஆன மாதிரி தான் போல, ஆனே ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, நினைக்கிறாங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஒன்னும் ஆயிருக்கு, இல்லைன்னா ஆகல, வெயிட் பண்றேன். ஆனா ரட்சிக்கப்பட்டதை பற்றி கேட்கும்போது ஒரு நிலையில நிறைய விசுவாசிகள் சபைக்கெல்லாம் வர்றாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா சரியா பதில் சொல்ல கொஞ்சம் சிரமப்படுறாங்க எல்லா சபையிலும். ஏனென்றால் அவர்களுக்கு அதை சரியா புரிந்து கொள்ளல. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரட்சிப்பு என்றால் என்ன, ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படி ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, எதுல ரட்சித்திருக்கிறாரு, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்க போறோம். ரட்சிப்பை பற்றி அறிந்துக்க
அறிஞ்சுக்க நானும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்டு 47 வருடங்கள் ஆகிட்டேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷம்? அப்போ உங்கள் வயசு 87 கேட்காதீங்க. நான் 14 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். இந்த மாதத்தில் எனக்கு 61 வயசு ஆக போகுது. ஆனால் இத்தனை வருஷமும் ரட்சிப்பு என்றால் என்ன என்று யோசித்து கொண்டே இருக்கு. திட்டமாக தெரியும் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆனால் ரட்சிப்பை பற்றி ஒவ்வொரு விசுவாசியும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், தாராளம் ஆண்டவர் கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம். அது எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க தான் செய்ய முடியும், அவங்க தான் செய்யணும். ஆனால் ரட்சிப்பு என்றால் என்ன என்று ஒரு தெளிவான, எப்போ கேட்டாலும் மனசுக்குள்ள அந்த கருத்து, வேதத்தின் உபதேசம் நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருக்க வேண்டும். அதற்கு உதவியாக தான் இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை நாம் கவனிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசுவை பற்றி சொல்லும்போது மத்தேயு 1:21 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்று சொல்லும் போது பாவத்தை பற்றி பேசாம இருக்க முடியாது. பாவமும் இயேசுவை பற்றி சொல்லும் போது இயேசு பாவம் இல்லாதவர், ஆனால் பாவத்திலிருந்து மனிதரை ரட்சிப்பதற்காக மரித்தவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம மறக்கவே கூடாது. சமீபத்தில் ஆண்டவர் என்ற உள்ளத்தில் பேசினது, கூடுமான எல்லா ஜெபத்திலையும் ஒரு சின்ன வாக்கியத்தை பயன்படுத்த ஆண்டவர் நினைவூட்டிருக்கிறார். அதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரிந்த வாக்கியம்தான். இங்கே விசுவாசிகளுக்கு அநேக ஆவிக்குரிய உபதேசங்கள் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த சபையை வெளியிருந்து கவனிக்கிறேன். வெளியிருந்து கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் வளர்கிறதை பார்க்கிறேன். உபதேசத்துக்கு, வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல விதங்கள்ல சபையின் போக்கு இருக்கு. ஆனால் வசனத்துல வேரூன்றி இருக்கும்போது, நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். சபை எண்ணிக்கையில் அளவுல பெருசானது மட்டும் இல்லை, இன்னர் growth, மெச்சூரிட்டி, தேர்ச்சியும் வளர்ச்சியும் உண்டாவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த இதுல பாக்குறீங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என்ன வார்த்தையெல்லாம் இருக்கு? மீட்பு, காப்பாற்றப்படுதல், அதுக்கப்புறம் பாதுகாப்பு, விடுதலை. இந்த மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் தான் அது. இதான் அதனுடைய பொருள். ரட்சிப்பு ஒரு விபத்தில் அல்லது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ட்ரௌனிங், மூழ்கி போகிற நிலையில் ஒரு மீட்பு குழு அனுப்புகிறாங்க, அங்கேருந்து காப்பாற்றுறாங்க. இதுதான் சாதாரணமாக நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு கருத்து, ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட இப்படி நம்ம யோசிக்கும் போது, அதுக்கப்புறம் வசனத்தை வைத்து யோசிக்கும் போது, தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற சத்தியம் நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஒரு சூழல் இருக்கு, ஒரு காரியம் செய்யப்படுது. வியாதியா இருக்க ஒருத்தருக்கு மருத்துவர் தான் சிகிச்சை கொடுக்கிறார், ஆனால் தேவன் தான் அவருக்கு சுகம் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். டாக்டர்ஸ் ட்ரீட் த டிசீஸ், பட் காட் ஹீல்ஸ் த டிசீஸ். பிரைஸ் காட். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் சுகமாக்குறார். சில சமயங்களில், பல சமயங்களில் மருத்துவருடைய உதவியை நாடி இருக்கோம். நான் மருத்துவராகவே பணிபுரிந்திருக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வேலையை செய்ய ஆண்டவர் அழைத்தார். ஆனாலும் நாம் தேவனை தான் சார்ந்திருக்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறோம், மரணத்திலிருந்து யாராலும் விடுவிக்க முடியாது. மரணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம், ஆனா மரணத்திலிருந்து யாராலும், எந்த டாக்டராலும் எந்த டெக்னாலஜினாலும் விடுவிக்க முடியாது. ஆனா மரணத்தில் இருந்து ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கடன்ல மாட்டிருப்பாங்க, அதிலிருந்து மீட்கிறாங்க சிலர். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். அங்கேயும் ரட்சிப்புன்ற கருத்து பயன்படுத்தப்படுகிறது. குழியில விழுந்த நிலையில ஒருத்தர் குழியில் விழுந்துட்டார் கிணத்துல. அவரை யாருமே காப்பாத்தல. சத்தம் போட்டு பார்க்கிறார். அவருக்கு விழுந்ததுல பல எலும்புகள் உடைந்து போய்விட்டன, பிராக்சர் ஆயிடுச்சு, மல்டிபிள் போன் பிராக்சர். அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் கூப்பிடுற யாருக்கு கேட்கல, யாராலையும் காப்பாற்றவும் முடியல. அப்ப அவருக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்தா அதை அவங்க அவரை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இதை போலதான் இயேசு நம்ம ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப அடுத்து நம்ம ஒரு சின்ன படம் பார்க்க போறோம், குடியிலிருந்து விடுவிக்கிற மாதிரி. இப்ப பாருங்க, ஒரு படம், நமக்கு தெரிஞ்ச படம் தான். நீங்க
ஏன் இதை நான் பகிர்ந்து கொடுறேன்னா, யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இந்த விதத்தில் நம்ம சொன்னோம்னா அவங்க எளிதாக புரிந்து கொள்வாங்க. ஒரு குழியில் ஒருத்தர்